ஹில்ஸ்லாம் ஏறும்போது பொங்கல் பூரிலாம் சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் மொத்தமாக முடிச்சு விட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் ஒரு ஆனியன் ரோஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், பாய், ஸ்டே டியூன். ஸோ ஹலோ கைஸ், எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம செகண்ட் எபிசோடு தான். இப்போ தான் கைஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். இந்த ஹோட்டல் வேல்ஸ் கிராண்டில் தான் நம்ம சாப்பிட்டு முடித்தோம். நம்ம குரூப்பில் ரெடி ஆகிட்டாங்க. நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆனியன் ரோஸ்ட் தாங்க சாப்பிட்டோம். அதோட ப்ரைஸே 95 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. 95 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் அவ்வளோ ஒர்த் இல்லை. ஆனால் ஒன்று சாப்பிட்டதுமே வயிறு ஃபுல்லாகிடுச்சிங்க. இங்கே யாராவது வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ஹோட்டலை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வேறு எங்கேயாவது வரும்போது சாப்பிட்டு வந்துடுங்க, இல்லாட்டி தாண்டி போய் சாப்பிட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு செக் போஸ்ட் இருக்காமாங்க. அங்கே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கணுமாம்மா. வாங்கிட்டு ஹில்ஸ் ஏறுறது தான். ஸோ கைஸ், கரெக்டாக ஒரு சம்பவம் வேறு ஆயிடுச்சுங்க. பேக் பிரேக் வேறு பிடிக்க மாட்டேங்குது, சுத்தமாக பிடிக்கல. கரெக்டாக ரைடு கிளம்பும்போது தான் எல்லா ப்ராப்ளமும் வரும். நமக்கு மட்டும்தான் பார்த்தா, நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தாங்க வருது. இன்னும் மூணாருக்கு ஒரு 73 கிலோமீட்டர் இருக்குதுன்னு போட்டிருக்கு. நம்ம கரெக்டாக மூணார் போகலை, அதுக்கு முன்னாடி இருக்கிற மறையூர் காந்தலூர்ன்ற பிளேஸ்க்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதே மாதிரிங்க, பேக் பிரேக் இல்லாமல் சுத்தமாக ஓட்ட முடியல பைக்கை. கடுப்பாக இருக்குது, ஒஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஓட்டிகிட்டே இருந்துட்டு பேக் பிரேக் பிடிச்சிட்டு இப்போ வந்து பேக் பிரேக் பிடிச்சோன்னா என்ன ஆகுதுன்னா கீழே போயிடுது டோட்டலாக. அப்போனா அது ஓட்டுறதுக்கே நமக்கு முடியல. ஸ்ட்ரைட்டாக மேலே ஏறிட்டு பைக்கை ஒரு பார்க்கிங் பிளேஸில் பார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜீப் ரைடில் தானே நம்ம போகிறோம், அதனால் வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே ஏறிட்டு ஒர்க் ஷாப் எதாவது இருந்தது அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு ஃபஸ்ட்டு பிரேக் இஷ்யூ முடிச்சு விட்ருணுங்க. நம்ம பார்த்திபுரம் பின்னாடியே தான் இருக்காரு. அது வரைக்குமே பேக் பிரேக் இல்லாமல் தான் ஓட்டி ஆகணும். சரி, பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளம்பும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் நம்ம மனசை தளர விடக்கூடாது. வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ அதனால் ஹில்ஸ் ஏறிட்டோம்னா ரெடி பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பஞ்சாயத்தில். பேக் பிரேக் இல்லாமல் வண்டியை ஓட்டாதீங்க. என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி எடுங்க. நான் ரெடி பண்ணிடலாம் தான் இருந்தேன். ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்குது, அதனால தான் முன்னாடி எங்கே பார்த்தாலும் ஒர்க் ஷாப்பும் இல்லை. ஸோ அதனால தான் மேலே போயிட்டு ஒர்க் ஷாப் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கே போயிட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ கைஸ், நம்ம டிக்கெட் வாங்குகிற செக் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம். பைக்ஸுக்கு 20 ருபீஸ் ஆமாங்க. அதே மாதிரி காருக்கு, வேனுக்கு அந்த மாதிரிலாம் மாறும். ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரிங்க, டிக்கெட் கொடுக்கறதுக்கு என்னதான் 3-4 ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருந்தாலும் பைக்ஸு, கார்ஸு, வேனு, டூரிஸ்ட் வேனு எல்லாமே வந்து பின்னாடி லைன்லேயே தான் நிற்கிது. ரொம்ப டிலே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவரை வீடியோவில் காட்டலங்க. ஹாய் சொல்லு. அதே மாதிரிங்க, இன்னொன்று நோட் பண்ணேன் நான். ஐ திங்க் உள்ளூர்காரங்களாம் இருந்தாங்கன்னா டிக்கெட் வாங்காமல் போனாங்க. ஏன்னு கேட்டால் டூரிஸ்ட்டுங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் கொடுத்து என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, லோக்கலில் இருக்கவங்க அடிக்கடி கூட போயிட்டு வருவாங்க. பெர் டேக்கு ஒரு 10 டைம் வெளியில் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வராங்க அப்படின்னா வர 10 டைமும் நம்ம ஃபீஸ் சார்ஜ் பண்ணி என்ட்ரி டிக்கெட் வாங்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் ஐ திங்க் அப்படியே நினைக்கிறேன் நான். அவங்களுக்கு மட்டும் உள்ளூர்காரங்களாக இருந்தால் நம்பர் பிளேட் பார்த்துட்டு விட்டுடுறாங்க. ஸோ வைஸ், ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க டிக்கெட்டே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ டிக்கெட் வாங்கியாச்சாம்மா. ஸோ கைஸ், நம்ம செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணதுமே சில்லுன்னு காற்று அப்படியே மேலே படுறது ஃபீல் ஆகுதுங்க. கிளைமேட்டு வேறு லெவலாக இருக்குது. இங்கேருந்து வியூவு அதுக்கு மேலே ஒர்த்தாக இருக்குது. அதே மாதிரி ஒன்று கைஸ்,
ஒரு 7 to 10 கிலோமீட்டர் வரைக்கும் 500 மீட்டருக்கு ஒன்ஸு ஸ்பீட் பிரேக்கருங்க. யாரோ வந்து வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து 500 மீட்டருக்கு ஒன்ஸு ஸ்பீட் பிரேக்கர் இருந்துகிட்டே இருக்குது. யார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. இந்த மாதிரி பிளேஸுக்கு இருந்துட்டு ஃபாஸ்ட்டாக போனீங்கனாலே வேஸ்ட்டு தாங்க. அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு பிளேஸை ரசிச்சுட்டே போனீங்கன்னு வைங்களேன், அது ஒரு வேறு மாதிரி ஃபீல். இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகாதீங்க. டேர்னிங்லாம் கிராஸ் பண்ணும்போது ஹார்ன் அடிச்சுட்டு கிராஸ் பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக போனாலுமே ஆப்போசிட்டில் வரவனுங்க முட்டி தூக்கிடுவானுங்க, உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்கிறேன் நான். நம்ம கரெக்டாக போயிட்டுருப்போம், ஆப்போசிட்டில் வரவனுங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரானுங்க, ஹாரன் ப்ளே பண்ணாமே வரானுங்க. அதனால் நம்ம அப்போ ஆப்போசிட்டில் வந்து வண்டி வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போனோன்னு வைங்களேன், இதனால தான் ஆக்சிடென்ட் ஆக சான்ஸே ஆகுது. ஸோ ஹில்ஸ் ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி பார்த்து பொறுமையாக கவனமாக பைக் ஓட்டுங்க. ஸோ கைஸ், நம்ம எபிசோடு 1 பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டா ஐடியை நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கரண்ட் எந்த ட்ரிப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ், நம்ம ஹில்ஸ் தான் ஏறிட்டுருக்கோம். நம்ம என்ட்ரி ஃபீஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த செக் போஸ்ட்லேருந்து அதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 கிலோமீட்டரில் இன்னொரு செக் போஸ்ட்டு தாண்டினோம். அங்கே சும்மா ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி பண்ணாங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் எதாவது எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணாங்க. அதை பண்ணிவிட்டு அப்படியே ஓகேன்னு சொல்லிவிட்டு மேலே விட்டாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதை கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரிங்க ஒரு அளவு வரைக்கும் ரோடு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் வரும்போது தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான், சரி பரவாயில்லையே ரோடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ரோடே சரியில்லை, குண்டும் குழியுமாக வருது. ஃபஸ்ட்டு நம்ம ஊட்டி ரோடு ரொம்ப கேவலமாக இருந்தது, இப்போ அதை ரெடி பண்ணி சூப்பராக ஒர்த்தாக போட்டாங்க. ஆனால் இந்த ரோடு திடீர்னு நல்லா வருது, திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது, குண்டும் குழியுமாக வருது. நம்ம ஆஃப் ரோடு வண்டி வச்சுருக்கிற நம்மளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. மற்ற வண்டியெலாம் வந்தால் டயர் ஏர்லாம் கலண்டு தனியாக ஓடிடும் போல். அதே மாதிரி இந்த ரோட்லேயும் வேகமாக போகக்கூடாதுங்க, எங்கே இழுத்து விடுதுன்னே சொல்ல முடியாது. இப்போ கூட நம்ம கூட வந்த ஒரு ரைடர் முன்னாடி போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா, FZ-V4ல் ஒரு ரைடர் போயிட்டுருக்காரு பாருங்கள், நல்லா தான் ஓட்டிகிட்டு வந்துருந்தார், சூப்பராக ஓட்டிகிட்டு வந்துருந்தார். டேர்னிங்கில் ஸ்கிட் ஆகி விழுந்துட்டார். இதில் என்ன ஒரு டவுட்டு, ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, FZ-V4ல் TCS இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அதுவே எப்படி ஸ்லிப் ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் என்னால் நம்ப முடியல. ஸோ அதனால் மற்ற பைக்ஸ்லாம் வரவங்க, ஹில் ஸ்டேஷனுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்கலாம் பார்த்து வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கைஸ், இங்கே வேறு பாருங்கள், மரம் வேறு இடிச்சு விழுந்திருக்கு. இது இடிஞ்சு விழுந்திருக்கா இல்லை நிலசரிவா இல்லை யானை ஈனை வந்து தட்டி வச்சான்னு வேறு தெரியலங்க. இது வேறு ஒரு பக்கம் டேஞ்சரு. ஹில்ஸ் ரோடு மட்டும் எப்பயுமே டேஞ்சர் தாங்க. எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு டேஞ்சர் இருக்கும் கண்டிப்பாக. மொதல் வேலையாக மேலே போனோன்னா பிரேக்கை ரெடி பண்ணியே ஆகணுங்க. பழக்க தோசத்தில் நான் வாட்டுக்கு பொசுக்குன்னு பேக் பிரேக் அமைக்கிடுறேன். ஐயோ, சொல்லி வாயமுள்ள எவ்வளோ பெரிய குழி பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய குழின்னு ரோடும் சரியில்லை, ஒரு மயிரும் சரியில்லை. ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் வச்சுட்டு எப்படி யோசிச்சோ. இந்த பஸ்காரர் வேறங்க ரொம்ப நேரமாக வழியே விடாமல் போயிட்டுருக்காரு. நாங்களும் ஹார்ன் அடித்து பார்க்குறோம், அதாவது எப்படின்னா ஸ்பேஸ் விடுறதுக்கு சான்ஸ் இருந்து வழி விடாமல் அப்படியே ரொம்ப நேரமாக போயிட்டுருக்காரு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பின்னாடியே தான் பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். ஓவர்டேக்கில் எதுவுமே பண்ணல, சரி பரவாயில்ல பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இந்த எபிசோடை வந்து நான் கண்டிப்பாக ஒரு 3 to 4 இதுக்குள்ளேயே முடிக்கணும்னு பார்த்தா இது எக்ஸ்ட்ரா போகும் போலங்க. கம்மி எபிசோட்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ எபிசோடு கொஞ்சம் அதிகமாக போனால் கோச்சுக்காதீங்க. எத்தனை எபிசோடாக போதோ அது உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எடிட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். சரியா கைஸ்? ஸோ கைஸ், நம்ம வந்து காந்தலூர் டு மறையூர் ரோடு ரீச் ஆகிட்டோம். இவங்க ஏதோ ஃபன்னாக பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜீப் ரைடு தான், பைக்கெலாம் பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ஜீப்பில் ஏறி கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஒன்றும் இல்லை ப்ரோ, ஏதோ ஒரு நாட்டில் பொண்ணுங்க அதிகமாக இருக்காங்க தலைவரே.
ஸோ கைஸ், நம்ம ரைடு பண்ண போகிற ஜீப் வந்துருச்சுங்க. நம்ம மறையூரில் லெஜண்ட்ஸ் ஆஃப் மறையூர்ன்றவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம ஜீப் புக் பண்ணியிருந்தோம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கைஸ், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஒரே ஜீப்பில் கிட்டத்தட்ட எல்லா மெம்பர்ஸ் உட்கார முடியாது அப்படின்றனால நம்ம 2 புக் பண்ணியிருந்தோம். உண்மையாகவே த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஜீப் சஃபாரியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டலி ஒர்த்துங்க. ஸோ கைஸ், சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு எங்கே திரும்புது அப்படின்னா மூணாருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் திரும்புதுங்க. இது சந்தன மரம் அதில் என்ன சொல்கிறீங்க? இதுல இதுவா? அப்படியா? நம்பர் கொடுத்துருமாமா ப்ரோ? வந்தா சொல்லுங்க. ஆனால் யாரும் வெட்ட வேண்டாம்ப்பா, குழந்துருவானுங்க. பைத்தில் கட்டுறாங்க. ஸோ கைஸ், நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். சந்தன மரக்காடு சாண்டல்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துட்டோம். கேரளா மறையூரில் இருக்க இந்த சந்தன மரம் கிட்டத்தட்ட 1460.77 ஹெக்டர் அளவில் இருக்காமா. சந்தன கூர்நோய் அதனால் ரீசெண்டாக சந்தன மரம்லாம் ரீப்ளான் பண்ணுறதா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாம்மா. இது நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். கிட்டத்தட்ட 1980 இருந்து இந்த சந்தன மரத்தோட நம்பர்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs to 2 lakhs, அதாவது 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருந்துச்சாமா. இப்போ வெறும் 55,000 பக்கம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 45 இயர்ஸில் பாதிக்கும் கம்மியாயிருச்சு. அதே மாதிரி சாண்டில் ஆயில், சந்தன எண்ணெய்ன்றது இங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். மறையூரில் சந்தன எண்ணெய் திரவத்தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்நேம் வச்சு சொல்கிறாங்களாம்மா. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பின் பண்ணியிருக்காங்க, எழுதி கட்டி விட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவில் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நிஜத்தில் பார்க்கும்போது ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கைஸ், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதில் ஒரு பெஸ்ட் பிளேஸு அப்படின்றது இந்த சந்தன மரக்காடு. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சந்தன மரம் 1980 பிளான்டேஷன் பண்ணாங்க. சந்தன மரம் என்ன இதில் இருக்குன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான். சாண்டில், செண்டு, சோப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இது என்னன்னா இந்த மரத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட் என்னன்னா, இந்த பெரிய மரம் வளர்றதுக்கு 40 வருஷம்னா இந்த சின்ன மரம், இந்த சந்தன மரம் வளர்றதுக்கு 40 வருஷம். இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மரம் இவ்வளோ சைஸ் ஆகும்போது இந்த மரம் இவ்வளோ தான் ஆகும். அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்த மரத்தை வெட்ட மாட்டாங்க, ஒன்று ஒடிஞ்சு விடுவோம், இல்லாட்டி காஞ்சி விடுவோம். அப்படின்னா மட்டும்தான் எடுப்பாங்க, வெட்டி எடுக்க மாட்டாங்க. அதை எடுத்து அது நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? இது 1 கிலோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் 30,000 இருக்கு. 1 கிலோ ஸ்டார்டிங் ரேட்டு 30,000 ரூபா. ஒரு கிலோ. ஓகே. ஸோ கைஸ், இப்போ பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலராக ஓட்டுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஜீப் டிரைவர் தான். ஸோ அதனால தான் அவங்க கைட் பண்ணாங்க. அதில் மேலே ஆந்திராவுக்கு ரெட் சாண்டல். ஓகே. இது ரெட் சாண்டல், இது ஒயிட் சாண்டல். இந்தியாவில் இங்கே மட்டும் தான் இருக்கா? இங்கே மட்டும் தான் இருக்குது. இந்தியாவிலே பெருசு தான். ஓகே. மோஸ்ட் அது ஆந்திரா ரெட் சாண்டல். அது ரேட்டு ஜாஸ்தி, இது ரேட்டு ஜாஸ்தி. அதில் அப்போ சோப்பு யூஸ் பண்ணுறது எல்லாமே
எங்க இருக்கிறோம் ஓ சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா இங்க கூட எல்லாம் ஜோடி ஜோடியா ஸோ கைஸ் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் பிளேஸை உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இதில் கூட குறை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ தான் சரி பண்ணிக்கலாம். தண்ணி பீச்சி அடிச்சு ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போட்டு விட்ருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை கைஸ்.